வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. என்னது தாவேக்காவா, என்னது விஜயா, கட்சி வேணா பொறுப்பு வேணா, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அவங்க கதறி இருக்காங்க. எதனால அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத மதிமுகம் டி கோட்ல விரிவா பார்க்கலாம். தாவேக கட்சி தொடங்கி ஒரு ஆண்டுகள் மட்டுமே நிறைவடைந்த நிலையில இன்ற அளவுக்குமே பல்வேறு விமர்சனங்களை அது எழுந்துட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாவேக தலைவர் விஜய் களத்துல மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, பிரஸ் மீட் வைக்க மாட்டேங்கிறாரு, இது வரைக்குமே இணையதளம் மூலியமாவே மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ கட்சியில நிர்வாகிகளை வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்குமே காசு வாங்கிட்டு தான் நிர்வாகிகள் நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்களை இந்த கட்சி ஏத்துட்டு தான் இருக்கு. விஜய் கட்சி ஸ்டார்ட் பண்ணது திடீர்லாம் ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது. இதுக்கு முன்னாடியே இதுல கட்சி ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு முன்னாடியே ஒரு யோசனை இருந்துச்சு. அதோட தொடக்கமா தான் இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியுமே எழும்புது. ஏன் அப்படின்னா, இப்போ சமீபத்துல விஜய் சொல்லியிருப்பாரு, இனிமேல் நீங்க எனக்கு ரசிகர்கள் கிடையாது, விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்க அப்படிதான் இனிமேல் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சமீபத்துல ஒரு விஷயமே அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ ரசிகர்களை அரசியல் ஆதாயத்துக்காக விஜய் பயன்படுத்திக்கிறாரா அப்படின்னு தான் இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது மக்கள் மனசுல கேள்வியுமே எழும்புது. இப்போ தாவேக கட்சியை பொறுத்த வரைக்கும் எத்தனை நிர்வாகிகள் மக்களுக்கு தெரியும் அப்படின்னா, புசி ஆனந்த் அவர்கள் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த கட்டமா விசிக கட்சியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். மத்தபடி அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாராவது மக்களுக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா தெரியவே தெரியாது. சரி, ஆதவ் அர்ஜுனா வந்திருக்காரு, அதனால டிவிக்கள் நிறைய முன்னேற்றம் ஏற்படும், அதனால டிவிக்கள் நிறைய ஓட்டுகள் விழுமா? சரி, மாநாடு நடத்தினாரு இல்லையா, வெற்றிகரமா நடத்தினாரு, பிரம்மாண்டமா நடத்தினாரு, லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருந்தாங்க விஜய பாக்குறதுக்காக. ஆனா அதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற கேள்வி இன்னுமே எழுந்துகிட்டுதான் இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் சினிமால நடிச்சிருக்காரு, அந்த ஒரு காரணத்தினால மக்கள் எல்லாம் அவருக்கு பாக்குறதுக்கு வந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் மட்டும்தான். விஜய் அவர்கள் எம்ஜிஆர் காப்பி பண்றாரு, அவரு எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அதே மாதிரிதான் இவருமே இப்ப நடந்துட்டு இருக்காரு, அந்த ஒரு காரணத்தினால மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. களத்துல என்ன பண்ண போறாரு, அவர் வெற்றி பெறுவாரா, ஒரு வேலை வெற்றி பெறல தோந்துட்டாரு அப்படின்னாலும் கூட அந்த விஷயங்கள்லாம் அவரால் ஏத்துக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்க முடியும். சமீபத்துல ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, தாவேக தலைவரே சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என்னோட கட்சியை பொறுத்த வரைக்குமே பெண்களுக்கு தான்ப்பா முன்னுரிமை, மத்தபடி மத்தவங்களுக்கு தான் மத்த உரிமை எல்லாமே, என்னோட கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படி சொல்லியிருக்கக்கூடிய இந்த கட்சியில இருந்தே இப்போ வைஷ்ணவி நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொன்ன அந்த கட்சியிலே இப்ப பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படிங்கறதா வைஷ்ணவியோட புலம்பலாவே இருக்கு. வைஷ்ணவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்காக நான் தாவேக கட்சியில முதல்ல இணைஞ்சேன் அப்படின்னா, ஜனநாயகத்துல ஒரு மாற்றம் ஏற்பட போது அதுல தன்னோட பங்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் தாவேக கட்சியில நான் இணைஞ்சேன். ஆனா இப்போ என்னடானா, என்னோட சுதந்திரத்தை மூலியமா அங்க எந்த ஒரு விஷயமே என்னால பண்ணவே முடியல, நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு விஷயம் நடக்குது, தாவேக தலைவர் விஜய்க்கு எதுவுமே தெரியலையா அப்படிங்கறதா என்னோட கேள்வியாமே இருக்கு. வைஷ்ணவ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காசு கொடுத்துட்டு பதவி வாங்குறதா இருக்கட்டும், மத்தபடி இவ்வளவு நிறைய விஷயங்கள் நடக்குது, ஆனா தாவேக தலைவர் விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது, அவங்க கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இவ்வளவு விஷயம் நடக்குது, அப்ப தாவேக தலைவர் விஜய்க்கு இதெல்லாம் தெரியலையா, இல்ல தெரிஞ்சுமே அவர் அமைதியா இருக்காரா அப்படிங்கறதா என்னோட கேள்வியாவே இருக்கு. வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் தாவேக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி பொறுப்புல இருந்து விலகிக்கிறேன், என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
தாவேக கட்சி வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 2வது வருஷத்துல இருந்து காலெடுத்து வச்சிருக்காங்க. ஆனா கடந்த 3 மாசமாவே என்னால எந்த ஒரு விஷயமுமே பண்ணவே முடியல. நான் மிகுந்த வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட சொந்த காசு போட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் செலவு பண்ணி நான் மக்களுக்கா இருக்கட்டும், குழந்தைகளுக்கா இருக்கட்டும் நலத்திட்டங்கள் தான் நான் செஞ்சுட்டு வந்தேன். ஆனா இப்பெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிர்வாகிகள் மேல வந்து அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குறுகிய காலகட்டத்திலே பயங்கரமா ஃபேமஸ் ஆகியிருந்தாங்க வந்து வைஷ்ணவி. இப்போ இதுதான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, தாவேக கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பொதுவா எல்லா பெண்களுக்கும் வைக்கக்கூடிய ஒரு கேள்விதான். அதே கேள்விதான் இவங்க மேலயுமே வச்சிருக்காங்க. நீ எல்லாம் ஒரு பெண்ணா? உனக்கு வந்து என்ன தெரியும்? உனக்கு வந்து அரசியல் படிச்சுட்டு நீ வந்தியா? அவ்வளவு அறிவு இருக்கா உனக்கு? நீ எல்லாம் பெண்ணு, வீட்டுக்குள்ளேதான் இருக்கணும். மத்தபடி அரசியல் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்படிங்கிற கேள்விய இவங்க மேலுமே வச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நான் ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து நான் வந்து சென்னையில நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு வந்து என்னை வந்து கலந்துக்க விடவே இல்ல. சின்ன குழந்தைங்கலாம் வந்து அந்த கூட்டத்துல கலந்துருந்தாங்க. ஆனா நான் போறப்ப அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் வேணாலும் போலாம். ஆனா நீ வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள தடுத்து வெளியே வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. உள்ள அலோவே பண்ணவே கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும்போதுதான் எனக்கு ரொம்பவே இன்னுமே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிர்வாகிகள்லாம் வந்து, நீ வந்து இணையதளத்துல பேசக்கூடாது. கட்சி சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்துமே வந்து கருத்து வந்து வைக்கவே கூடாது. நீ இணையதளத்துல போஸ்ட் போடக்கூடாது. அதுக்கு வந்து நீ நிறைய லைக் வருது. நீ போடுற போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து நிறைய லைக் வருது. அதெல்லாம் வந்து எங்களுக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முகத்துக்கு நேராவே என்னை மிரட்டுறாங்க. இப்படிலாம் வந்து நான் மத்த இடத்துலதான் வந்து நடந்து பார்த்திருக்கேன். ஆனா இந்த கட்சியிலுமே வந்து நடக்கிறதா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஒரு காரணத்தால் தான் இந்த பொறுப்பே இனிமேல் எனக்கு வேணாம். நான் தாவேக கட்சியில இருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் பொறுப்புல இருந்து விலகினால் கூட என்னால என்ன பண்ண முடியும் மக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்துல நான் சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட மக்களுக்கு வந்து என்னால இயன்ற உதவியை நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. வைஷ்ணவி வந்து தாவேக கட்சி மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சு விலகி இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.